Hi friends, welcome to Shob's Crafty Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம handmade earring எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ஐப்பின் எடுத்துக்கிறேன். அதில் வந்து நான் இந்த பேர்லை வந்து நான் கோர்த்துக்கிறேன். இந்த மாதிரி குட்டியான ஒரு பேர்ல் வந்து நம்ம கோர்த்துக்கலாம். ஐப்பின் வந்து உங்களுக்கு ஹைட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பேர்லை கோர்த்துட்டு அதை வந்து நான் வந்து கொஞ்சம் வளைச்சி விடுறேன். ஸோ தட் அதை வந்து இன்னொன்று அந்த ஹோல்ஸில் வந்து கோர்க்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். இந்த மாதிரி ரெடிமேடாக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஹோல்ஸில் வந்து நம்ம வந்து இப்படி கோர்த்துடலாம். ஸோ நான் வந்து அதில் வந்து 3 வந்து பேர்ல் வந்து நான் கோர்க்க போகிறேன். ஸோ தட் இடையில வந்து ஒரு கேப் விட்டுட்டு நான் 3 பேர்ல்ஸ் கோர்த்துட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்னொரு பின் எடுத்துக்கலாம். ஐபின் மாதிரி. அந்த ஐபின்க்கு பதிலாக கீழே வந்து ஒரு கேப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஆல்ரெடி கோர்த்து வச்ச பேர்ல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஹேங்கிங் வந்து நம்ம இதில் மாட்டிடலாம் இப்போது. ஸோ மாட்டிட்டு நம்ம வந்து ப்ளையர் வச்சு அதை வந்து அமுக்கி விட்டோன்னா ஸோ தட் அது செக்யூர் ஆயிரும் கீழே விழுகாமல். நான் இப்போ அதை வந்து மாட்டிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து ஒரு சின்ன பீடு, அந்த பிளாக் மெட்டல் பீடு இருக்குது இல்லையா, ஆக்சிடைஸ்ட் பீடு, அந்த பீடு ஒன்று வந்து மாட்டிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு உள்ள. அதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ளூ கலர் கிளாஸ் பீடு, அந்த கிளாஸ் பீடு வந்து மாட்டிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் என்ன கலர் காம்பினேஷன் வேணால் பண்ணிக்கலாம், நம்ம கிட்ட இருக்க பீடோட கலருக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் மேலே வந்து ஒரு சின்ன ஒயிட் பீட் மாட்டிக்கிறேன் நான், மீன்ஸ் சில்வர் பீட், ஆக்சிடைஸ் சில்வர் பீட் நான் மாட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை வந்து மேலேயும் அதே மாதிரி நம்ம வந்து அதை திருப்பி விட்டுக்கலாம். நம்ம வந்து இயரிங் ஹூப்ஸ் இருக்குல்ல, அதை மாட்டிக்கலாம். நம்ம வந்து இயரிங் ஹூப்ஸும் மாட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட ஸ்டட் பேஸ் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு வந்து ஹூப்ஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட இயரிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஹேண்ட்மேட் இயரிங் வந்து உங்களோட காட்டன் குர்த்தி அதுக்கப்புறம் சல்வாருக்கெலாம் வந்து ரொம்ப ஆப்டாக மேட்ச் ஆகும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் இயரிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து இதுக்கும் இதே மாதிரி ஒரு ஐபின் வந்து நான் எடுத்திருக்கேன், கீழே வந்து கேப் இருக்க மாதிரி. இதில் வந்து நான் ஒரு ஜும்கா இருக்குது இல்லையா, ஆக்சிடைஸ் ஜும்கா வந்து நான் ஒன்று மாட்டிக்கிறேன். அதில் மாட்டிட்டு இப்போ வந்து நம்ம அந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ தட் நம்ம ஜும்கா வந்து செக்யூர் ஆகிடுச்சு அதில். இப்போ மேலே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பீடெல்லாம் நான் ஒன்றுன்னா மாட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ரிங் மாதிரி ஒரு ஆக்சிடைஸ்டு ரிங் எடுத்து வச்சுருக்கேன், அதை மாட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு பீட் மாட்டுறேன். அதுக்கப்புறம் பிளாக்குக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்து ஒரு ரெட் கலர் உட்டன் பீட் நான் மாட்டிக்கிறேன். ஸோ உட்டன் பீட் கோர்த்ததுக்கப்புறமா அதில் வந்து மேலே வந்து ஒரு சில்வர், ஆக்சிடைஸ் சில்வர் சின்ன மெட்டல் பீட் வந்து நான் மாட்டிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதோட ஹைட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு அவ்வளோ பெருசாக வந்து ஹூப் அந்த இது தேவை கிடையாது. ஸோ அதனால் நான் கட் பண்ணிவிட்டு எனக்கு எந்த அளவுக்கு சின்னதாக ஹூப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வளைச்சிக்கிறேன் ப்ளையர்ஸ் வச்சு. இதில் வந்து நான் ஸ்டட் பேஸ் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஸ்டட் பேஸ் வந்து ரெடிமேடாகவே அந்த ஜுவல்லரி மெட்டீரியல் ஷாப்லலாம் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். ஸோ அது நான் வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்து நான் இதில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் ப்ளையர் வச்சு அதே மாதிரி வந்து அதை திருப்பி செக்யூர் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து சூப்பரான இயரிங்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களோட காட்டன் குர்த்தீஸ்க்கெலாம் இது பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.